உலகத்தில் எல்லா இளைஞர்களுக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான விஷயம் வேலை. அந்த வேலையை தேடி தான் சென்னையிலேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். இப்போ நான் என் ஃப்ரெண்டு ரூமுக்கு போயிட்டுருக்கேன். அவனும் நானும் ரொம்ப க்ளோஸ். இதோ கதவு திறக்கிறாங்க. அவன் தான் ராஜ், என்னோட பாலியல் சிலைகள். இன்னொரு விஷயம், அவன் ரொம்ப நேர்மையான கேரக்டர். அவன் சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ கோல்ட்ரே ஹோட்டலில். டேய் இங்கே பாடுறா, உன்னதாண்டா எருமகடா வயசாகுது, வேலை இல்லை. ஏண்டா பாடுறா பாடுறா பாடுறா, எப்படா வேலை கிடைக்கும்? சார் ரெடியா? சரி வா போலாம். எங்கே போனாலும் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரட்டுறாங்க. வேலை தேடி தேடி முடியலை. என்னப்பா இன்னும் வேலை கிடைக்கலையா? எனக்கு வயிற்றுக்கு சோறு இல்லை, உனக்கு படித்த படிப்புகள் இல்லை, அதோ காரில் போகிறாங்கள மனசில் நிம்மதி இல்லை. யாரையா நீ வேலை கிடைக்காம ரோட்டில் உட்காந்துருக்கிற, நான் வேலை கிடைச்சதால ரோட்டில் உட்காந்துருக்கிறேன். என்ன சொல்ல வரா? இந்த உலகத்தில் பணம் தான் வாழ்க்கைன்னு நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஆனால் நீ அப்படி இருந்துடாத, நல்லா மனுஷனாயிரு. என்னாச்சு? அதை ஏன் கேட்குறேன்? இந்த காலத்தில் பணத்துக்கும் ரெக்கமெண்டுக்கும் தாண்டா வேல்யூ ஜாஸ்தி. திறமைக்கெல்லாம் எவன்டா மதிப்பு தரான்? அவ்வளோதான். என் நண்பன் சுரேஷை பார்த்தேன். அவன்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன். வேலை இருக்காமா. அவன் பயோடேட்டா அவன் மெயில் ஐடி அனுப்ப சொன்னான். அதுவும் இன்னைக்கே. இந்த நேரத்துக்கு நான் எங்கே போவேன்? லேம்பு கிடைச்சா ஓகே. சரி, கீழ் வீட்டில் வாங்கிட்டு வரேன். அன்பு எம்எஸ்சி கவர்மெண்ட் லிஸ்ட் 85%. எஸ். ஏண்டா மச்சி எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதுக்குள்ளேயா? கார்றா. ஆனால் நீ சொன்ன ஆளுக்கு நான் அனுப்பலை, மெயிலை மாற்றி அனுப்பிட்டேன். யாரும் சுரேஷ் கிருஷ்ணாவா, அவர் கம்பெனியில் நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கவே சொல்லிட்டாரு. ஸோ டுடே சரக்கு எழுந்து நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏண்டா
பீரில் கூலிங் குறைஞ்சிருன்னு ஒன்று. அதுக்கா ஆமிச்சி சரக்கு அடிக்கலாம். இல்லை மச்சான், வேணாம் வேணாம் வேணாம். ஏண்டா? இல்லைடா, நாளைக்கு வேலைக்கு போகணும். நாளைய பொழுது நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நானும் இன்னைக்கு வேலைக்கு போக போகிறேன். என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. I feel happy so much. Thank God. இல்லைப்பா, சொல்லுப்பா. வேலைக்கு வர சொல்லுங்க. யார்? சுரேஷ் கிருஷ்ணா. சுரேஷ் கிருஷ்ணன். அவர் நைட்டு இறந்துட்டாருப்பா. என்ன சொல்கிறீங்க? அவரை பார்த்துருக்கேன். இவர்தாப்பா அவர். இவரானா? ஏண்டா வெளியே நிற்கிறேன்? நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு? இன்னைக்கு நான் சரக்கு வாங்கிட்டு வரும்போது ரோட்டில் ஒரு ஆள் போயிட்டு இருந்தார். ஆம்னியில் அவன் பின்னாடியே ஒருத்தன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துட்டான். அவன் யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியல. அந்த ஆள் யார் என்னன்னு எனக்கு அப்போ தெரியாது. கீழே விழுந்தவனுக்கு என்னாச்சுன்னு சொல்லி அந்த ஆள் பக்கத்தில் போய் எழுப்ப ட்ரை பண்ணார். அதில் ஒருத்தன் என்னை பார்த்துட்டான். நான் ஓடி வந்துட்டேன். அது வேற யாரும் இல்லை மச்சான், எனக்கு வேலை கொடுத்தாருல அவர் தான். மனுஷனாடா நீ? 5 அறிவு உள்ள மிருகம் கூட தான் என்னத்துக்கு ஒரு ஆபத்துனா காப்பாற்ற எப்படி துடிக்கு தெரியுமா? ஆனால் மனுஷன் அப்படி இல்லைடா. டேய், கிரேக்க யுகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் மாதிரியே உன் முகமே தெரியாமல் உனக்கு வேலை கொடுத்தாரு பார்த்தியா? அவர் மனுஷனா நீ மனுஷனாடா? போலீஸ் கேஸு. போலீஸ் கேஸா? முதல்ல மனுஷனாடுறா, அப்புறம் போய் வேலை தேடுவேன். போடா டேய். இவன் அன்னைக்கே போடலான்னு நீ தான் கேட்கல.
ஏய் அவனை காணோம்டா. ஹலோ, வேலை கிடைச்சிருச்சுடா.